வெல்கம் டு ஹிட் ஆர் மிஸ் வித் பாலா. இன்னைக்கு சிஎஸ்கே வெர்சஸ் எல்எஸ்ஜி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச். எல்எஸ்ஜிக்கு நீங்க பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல நம்ம 5th பொசிஷன்ல இருக்காங்க. லாஸ்ட் 2 மேட்ச் பேக் டு பேக் லாசஸ். ஓரளவுக்கு மொமெண்டம் கிடைச்சது ஆரம்பத்துல. பட் இருந்தாலும் லாஸ்ட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மயங்க் யாதவ் இல்லாததால கொஞ்சம் அவங்க மொமெண்டம் இறங்கி இருக்கு. ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பேக் டு பேக் மேட்சஸ் ஆடுறாங்க. எல்எஸ்ஜியும் சிஎஸ்கேவும் பேக் டு பேக் மேட்சஸ் ஆடுறாங்க. நெக்ஸ்ட் 2 மேட்ச் அவங்களுக்குள்ளே தான் இருக்கு. ஒன்று ஹோமு ஒன்று அவேல ஆட போறாங்க. பட் இந்த சைடு சிஎஸ்கேவை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ரொம்ப வந்து ஒரு செமையான ஸ்பேஸ்ல இருக்காங்க. 2 கேம் பேக் டு பேக் வின் பண்ணியிருக்காங்க அகெயின்ஸ்ட் கேகேஆர் அட் ஹோம். அண்ட் லாஸ்ட் மேட்ச் ஒரு செமையான மேட்ச் அகெயின்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்க போது ஒரு பிளாக் பஸ்டரான மேட்சாகவும் இருக்கலாம் இது. இப்போ எல்எஸ்ஜியை பற்றி பேசலாம். எல்எஸ்ஜிக்கு என்ன விஷயம் சரியாக போயிருக்குன்னு நீங்கள் பேசுனீங்கன்னா, ஓவர்சீஸ் பேட்டர் எஸ்பெஷலி குவிண்டன் டிகாக் ஒரு டீசெண்டான ஃபார்மில் இருந்தார். ஆர்சிபியோட ஒரு அருமையான 80 ஆட் ரன்ஸ் அடித்தார். அப் ஃப்ரண்ட்டில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் அவர் வந்து டீசெண்டாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாருங்க. அந்தளவுக்கு ஒரு பேட் சீசன் கிடையாது. எஸ், ஸ்ட்ரைக் ரேட்டை பற்றி நீங்கள் பேசலாம். பட் இருந்தாலும் அவங்க டீமுக்கு தேவையான ஒரு ஸ்டார்ட்டை கொடுக்குறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பவர் பிளேயில் ஒரு சைடில் ஹோல்ட் பண்ணுறாரு. அட் த சேம் டைம் அதை கண்டினியூவும் பண்ணுறாரு. இன்னும் கொஞ்சம் அந்த பவர் பிளே முடிஞ்சோன்னா அவரால் அந்த ஷார்ட்ஸ் ஆட முடியும். அந்த அக்ரெசிவ் ஆப்ஷன் எடுக்க முடியும். அது பண்ணார்னா இன்னும் கேஎல் ராகுல் கேம் இன்னும் எலிவேட் ஆகும். அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜிக்கு இந்தியன் பேட்டர்ஸ் சுத்தமாக எதுவுமே பண்ணலங்க. தேவதூத் படிக்கல ட்ரை பண்ணாங்க, அவர் கிளிக் ஆகல. ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வந்தார் இங்கே ஆர்ஆர்லேருந்து எல்எஸ்ஜிக்கு இந்த சீசன் சுத்தமாக எதுவும் ஆடல. அது இல்லாமல் தீபக் கூட படவே மாட்டேங்குது. அவருக்கும் வந்து அந்த டாப் 4ல் 2 இந்தியன் பேட்டர்ஸ் ஆர் ஃபெயிலிங் பிக் டைம். ஸோ அது ஒரு பெரிய ஷார்ட் கம்மிங் இந்த சீசன் எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும். நிக்லஸ் பூரன் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. ஒரு நல்ல ஃபார்மு அருமையாக ஆடிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அவருக்கு நிறைய டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பார்ட்னர்ஷிப் உருவாக மாட்டேங்குது. அவருக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைச்சாங்கன்னா ஓரளவுக்கு எல்எஸ்ஜி லுக்ஸ் டீசென்ட் ஆஸ் அ பேட்டிங் யூனிட். அட் சேம் டைம் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் சுத்தமாக எதுவும் அவருக்கும் சுத்தமாக படலவே இல்லை. நீங்கள் பார்க்குறீங்க, நானும் லாஸ்ட் 2-3 சீசனாக பார்க்குறேன். ஏதாவது 1-2 மேட்ச் தான் அடிக்கிறாரு மார்க்கஸ் ஸ்டோயினிஸ். பட் அந்த அளவுக்கு அவரோட இம்பாக்ட் இல்லை. ப்ராப்ளி கயல் மேயர்ஸை நீங்கள் அப் ஃப்ரண்ட்டில் ட்ரை பண்ணலாம். நம்பர் 3 பொசிஷனில் ட்ரை பண்ணலாம். அட் த சேம் டைம் ஆயுஷ் பதோனியை கொஞ்சம் மேலே அனுப்பலாம். ஸோ ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் வந்து கொஞ்சம் அருமையாக இருந்ததுன்னா இந்த மேட்ச் ஒரு அருமையான ஒரு ஸ்கோர் போட வாய்ப்பு இருக்குது எல்எஸ்ஜிக்கு. போலிங் சைடில் எல்எஸ்ஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் அருமையாக இருக்குது. நீங்கள் ஒரு ரவி பிஷ்னாய், இன்னொரு இடத்துல ஒரு டைட்டாக போடக்கூடிய ஒரு போலர் குருணால் பாண்டியா இருக்காரு. சித்தார்த் மணிமாறனும் நல்லா போட்டார். 2 மேட்ச் தான் ஆனார், நல்லா போட்டார். பட் இன்ஃபேக்ட் அவங்களோட ஷார்ட் கமிங் மயங்க் யாதவ் இல்லாததுங்க. ஒரு மயங்க் யாதவ் ஒரு எக்ஸ் ஃபேக்டராக இருந்தார். 2 மேட்ச் அவங்க வின் பண்ணதுக்கு முக்கிய காரணம் மயங்க் யாதவோட போலிங்கு. அவருக்கு இன்ஜுரி ஆச்சு. அவர் சீக்கிரமாக சரியாக வந்தார்னா ஒரு சான்ஸ் அவங்களோட போலிங் அட்டாக் இன்னும் லீத்தலாக மாறுறதுக்கு. அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓவர்சீஸ் போலர்ஸ் ஒரு நவீன் உலக ட்ரை பண்ணாங்க. நவீன் உலக் அந்த அளவுக்கு சரியாக போடல இந்த சீசன் ஆப்கானிஸ்தான் போல. அதுக்கப்புறம் அவருக்கு பதிலாக ஷமார் ஜோசஃபை ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் சீக்கிரமாக எதுவும் கன்க்ளூஷனுக்கு வரமாட்டேன். அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் சரியாக போடல. பட் இருந்தாலும் ஒரு டேலண்டடான ஒரு வெஸ்ட் இண்டியன் கிரிக்கெட்டாக நல்லா போட்டிருக்காரு ஒரு டெஸ்ட் சீரீஸில். பட் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இன்னும் 2 மேட்ச் கொடுத்து பார்க்கலாம். இந்தியன் போலர்ஸை பார்த்தீங்கன்னா மோஷின் கான் அண்ட் யஷ் தாக்கூர். அவங்க வந்து யஷ் தாக்கூர் 5 விக்கெட் எடுத்திருந்தாலும் அந்த அளவுக்கு கொஞ்சம் ரன்ஸுக்கு அதிகமாக போறாரு. அட் த சேம் டைம் மோஷின் கான் நல்லாவே போடுறாருங்க. நியூ பால்ல அந்த சீம் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு. ஸோ மிக்சர் இவங்க 2 பேரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் போலிங் காம்பினேஷன் அண்ட் ஸ்பின் காம்பினேஷன் லிட்டில் பிட் கம் டுகெதர் வந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு போலிங் அட்டாக்காக அவங்களால ஆக முடியும். எல்எஸ்ஜிக்கு லாஸ்ட் இயர் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருந்ததுங்க. லாஸ்ட் இயர் அவங்க ஹோம் கண்டிஷன் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் நிறைய ஸ்பின்னருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பட் இந்த சீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோரிங் கேமையும் பார்த்தோம். அட் த சேம் டைம் லிட்டில் பிட் அப் அண்ட் டவுனாக இருக்குது. விக்கெட்டு கொஞ்சம் டூ பேஸ்டாகவும் இருக்குது. இன்ஃபேக்ட் எந்த டார்கெட் கரெக்டான டார்கெட்னு அவங்களுக்கே இன்னும் கரெக்டாக டிசைட் பண்ண முடியல. ப்ராப்ளி அவங்க ஹோம் கண்டிஷன் இந்த வருஷம் சேஞ்ச் ஆனது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் ஆகுது. ப்ராப்ளி அவங்க சீக்கிரமாக இந்த கண்டிஷனை ஜட்ஜ் பண்ணி ஆட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க டாமினன்ட் ஃபோர்ஸாக இருப்பாங்க. மறக்காதீங்க 2 பேக் டு பேக் சீசன் பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆகிருக்காங்க. குவாலிட்டியான டீம். கேஎல் ராகுல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அவரோட கேப்டன்சி இங்கேருந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். எஸ், அஃப்கோர்ஸ் சிஎஸ்கே இந்த சீசன் எப்படி போயிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அருமையாக போயிருக்கு. பட் முக்கிய காரணம் அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு சிவம் துபே ஒரு மேஜர் ஃபேக்டர். கன்சிஸ்டண்ட்டாக ஆடுறாரு சிவம் துபே. நிறைய இம்பார்ட்டண்ட்டான நாக் ஆடி இருக்காரு. இந்த ஸ்டேஜில் சிஎஸ்கே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சிவம் துபேயோட பேட்டிங். அது இல்லாமல் ரித்துராஜ் இப்போ நல்லாவே ஒரு ஃபார்மில் வந்திருக்காரு. இப்போ லாஸ்ட் 2 மேட்சாக ஒரு கன்வின்சிங்காக ஆடுறாரு. அவரோட பேட்டு அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது. அவரோட பேட் ஸ்பீடு
லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம், செமையான ஷார்ட் செலெக்ஷன்ஸ், ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ். அட் த சேம் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் தேவைப்படுதுங்க சிஎஸ்கே. லாஸ்ட் இயர் கான்வே ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மராக இருந்தார். இந்த சீசன் அவைலபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு பதிலாக கிளீசன் எடுத்திருக்காங்க. ரிச்சர்ட் கிளீசன் ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் ஃபாஸ்ட் பவுலர் ஃப்ரம் இங்கிலாந்து எடுத்திருக்காங்க. பட் அது ஒரு பெரிய ஷார்ட் கமிங். ஏன்னா ரச்சின் ரவீந்திரா எனக்கு தெரிஞ்சு ஒரு அப் த ஆர்டரில் ஒரு கன்சிஸ்டன்சி அந்த ஆஸ்பெக்டில் ஒரு பெரிய நாக் ஆடல. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 மேட்ச் முடிஞ்சிருக்கு. 6 மேட்ச்சில் யங்ஸ்டர் வெரி குவாலிட்டி பிளேயர், நோ டவுட்டு. இன்டர்நேஷனலில் நிறைய ரன்ஸ் அடிக்கிறாரு, பேக் பண்ணுவாங்க சிஎஸ்கே. பட் இருந்தாலும் அந்த கான்வேயோட பிளேஸை ஃபில் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஃபில் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா ஒரு மொயின் அலிக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு பேக்கப் ஆப்ஷன் ரெடியாக வைக்கிறதுக்கு. மொயின் அலி அஃப்கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், ஆல்ரவுண்டர், உங்களுக்கு அந்த ஆஃப் ஸ்பின் ஆப்ஷனும் கொடுப்பாரு. அட் த சேம் டைம் டாப் ஆஃப் த ஆர்டரில் he can bat if something goes wrong with ரச்சின் ரவீந்திரா ஃபார்ம் இன்னும் கண்டினியூ ஆச்சுன்னா ப்ராப்ளி மொயின் அலியும் ட்ரை பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜின்கிய ரஹானே அண்ட் டேரல் மிச்சல், நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரல் மிச்சல் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் பண்ணவே இல்லை. ஸோ டு பி ஆனஸ்ட் லாஸ்ட் மேட்ச் அந்த கடைசி எண்டில் வந்தார். ஏன் அந்த ஸ்டேஜஸில் வந்தாருன்னு தெரில. நீங்கள் ப்ராப்ளி ரவீந்திர ஜடேஜாவை மேலே அமைச்சிருக்கலாம், இல்லை MS தோனியை மேலே வந்திருக்கலாம். பட் அது ஒரு பெரிய ஷார்ட் கமிங். டேரல் மிச்சல் அந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடாது. ஓகே, நம்பர் 3 ஓகே. எனக்கு நம்பர் 3ல அவர் வந்து குவாலிட்டி பிளேயர், இன்னும் அன்ப்ரூவன் தான் எனக்கு தெரிஞ்ச IPL கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் ப்ரூவன் பண்ணியிருக்காரு. பட் அஜின்கிய ரஹானே ஃபார்ம் இந்த சீசன் ட்ரை பண்ணாங்க, ஓப்பனிங் ஆப்ஷன் கொடுத்தாங்க லாஸ்ட் மேட்ச் வான்கடே அவரோட ஹோம் கிரவுண்டில். பட் இன்ஃபேக்ட் அந்த அளவுக்கு அவர் வந்து இன்னும் ஃபார்மில் வரலங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாரு. ஸ்ட்ரைக் ரேட் அந்த அளவுக்கு இல்லை. லாஸ்ட் இயர் மாதிரி ஆடல. அதுக்கு முக்கிய காரணம் இந்த டொமஸ்டிக் சீசனே அவருக்கு சரியா போகல. கொஞ்சம் அவரோட ஃபார்ம் கம்மியாக தான் இருக்குது. இவங்க 2 பேரையும் சேர்ந்து நான் ஆட வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு டவுட்ஃபுல்லான டிசிஷனாக இருக்கும். இந்த மேட்ச்சில் மொயின் அலி இந்த 2 பேருக்கு பதிலாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. போலிங் டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேசலாம். போலிங் டிபார்ட்மெண்ட்டில் ஷர்துல் டாக்கூர் ஒரு நல்ல இன்க்ளூஷன். தீபக் சஹாருக்கு பதிலாக வந்தார். தீபக் சஹார் டு பி ஆனஸ்ட் அந்த அளவுக்கு ஸ்விங் ஆகலை இந்த சீசன். நீங்கள் அப் ஃப்ரண்ட்டில் பார்ப்பீங்க அந்த லேட் ஸ்விங்கு. அந்த அளவுக்கு இல்லாததால் ஸ்ட்ரைட்டாகவே ஷர்துல் டாக்கூருக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டாக வந்தார் நேராக. அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே இந்த சீசனும் கண்டினியூ பண்ணுறாருங்க. அவரோட ஃபார்மை இந்த சீசனும் கண்டினியூ ஆகுது. இம்பார்ட்டன்ட் ஓவர்ஸ் போடுறாரு, அப் ஃப்ரண்ட்டில் போடுறாரு, விக்கெட்ஸும் எடுத்து கொடுக்குறாரு. ஒரு நல்ல விஷயம். 2 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பர்ஃபார்மிங் டுகெதர் ரியலி வெல். அதுவும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா பாம்பேக்காக நிறைய கிரிக்கெட் ஆடினவங்க, ஷர்துல் டாக்கூர் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே. இன்னொரு 2 ஃபாஸ்ட் பவுலரை நம்ம வந்து எடுக்கவே முடியாது. ஒரு நல்ல டிசிஷன். வெரி ரேர் சிஎஸ்கே ஒரு டீம் காம்பினேஷனில் 2 ஃபாஸ்ட் பவுலர், ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் இது வரைக்கும் ஆடினதே இல்லை. இந்த சீசன் தான் பார்க்குறோம் 2 ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் டுகெதர். முஸ்தபிசூர் ரஹ்மான் அண்ட் பத்திரானா. மேஜர் இம்பேக்ட். ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர், டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் த கேமில் போடக்கூடிய எபிலிட்டி முஸ்தபிசூர் ரஹ்மானுக்கு இருக்குது. அஃப்கோர்ஸ் அந்த நியூ பாலில் போட்ட எபிலிட்டி அந்த பர்பிள் கேப் லிஸ்ட்லேயும் இருக்கார். அது இல்லாமல் பத்திரானா எக்ஸ் ஃபேக்டர், மேட்ச் டிசைடர். ஸ்ட்ரெயிட் அவே லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம். அந்த ஸ்லிங்கி ஆக்ஷன், அக்யூரசி அண்ட் டெம்பரமெண்ட் இதெல்லாம் ரொம்பவே தேவை ஆஸ் அ போலர். எஸ், உங்களுக்கு ஆக்ஷன் ஒரு வழியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் ரீட் பண்ணுறதுக்கு உங்கள் ஆக்ஷன் ஒரு அட்வான்டேஜ். பட் அதை எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக மாற்றுறீங்க. ஸ்ட்ரெயிட்டவே வந்து அந்த விக்கெட் டேக்கிங், நான் டிஃபென்சிவ் போலர் இல்லை, நான் விக்கெட் டேக்கிங் போலர்னு காமிச்சார். தேவைப்பட்டதுங்க ஒரு செமையான ஸ்டார்ட். மும்பை வாஸ் க்ரூசிங் அட் ஒன் ஸ்டேஜ் பவர் பிளேயில். 7th ஓவர் வந்தார். ஸ்ட்ரைட் அவே டபுள் விக்கெட் ஸ்ட்ரைக். சூரியகுமார் யாதவ் விக்கெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிரேக் த்ரூ அந்த ஸ்டேஜில். அது இல்லாமல் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்லேயும் வந்து 2 விக்கெட் எடுத்தார். ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர். பட் அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ரவீந்திர ஜடேஜாவை நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஒரு ஷட் டவுன் ஓவர் போட்டார். அரௌண்ட் 14th ஓவர் வந்து ஒரு ஷட் டவுன் ஓவர் போட்டார். கன்சிஸ்டண்டாக போட்டுட்டு இருக்காரு. இட்ஸ் நாட் ஈஸி ஆஸ் அ லோன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அவரும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு சிஎஸ்கேக்காக. I would definitely expect Moeen Ali to play because அந்த ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன் நீங்கள் மாடர்ன் டே கிரிக்கெட்டில் கொஞ்சம் அந்த லாஸ்ட் ஸ்கில்லாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ரேர், அஸ்வின் இருக்கார். பட் இருந்தாலும் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆடுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அகேன்ஸ்ட் LSC ப்ராப்ளி 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மொயின் அலி ஆடினார்னா இந்த மேட்ச் ஒரு சாலிடான காம்பினேஷனாக இருக்கும் சிஎஸ்கேயோட bowling காம்பினேஷன். இன்னைக்கு மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. LSG வின் பண்ணாங்கன்னா ப்ராப்ளி 5th பிளேஸ்லேருந்து 4th பிளேஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சேம் டைம் சிஎஸ்கே வின் பண்ணாங்கன்னா அவங்க 2nd பிளேஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கும் இந்த மிட் IPL சீசனில். இனிமே தான் ரொம்ப விறுவிறுப்பாக போகும் அந்த பாயிண்ட்ஸ் டேபிளோட அந்த ஆக்ஷன்ஸு. பார்க்கலாம் யார் மேலே போகிறாங்க இந்த மேட்ச்சில்.